ஓம் விகத துக்காய வேதாந்த பாஸ்கராய நமஹ. பிரத்யக் ஆத்மனி விஜ்ஞாதே காமாபாவா பிரகீர்த்திதः சோகமோக பிரஹாணிஹி ஸ்யாத் நூனம் வேதாந்த பாஸ்கரः. பிரத்யக் ஆத்மனி விஜ்ஞாதே தஸ்ய காமாபாவः பலம் இதி பிரகீர்த்திதம். ததः சோகமோக பிரஹாணிஹி நூனம் ஸ்யாத். அத்ய தினஸ்ய விஷயः ஞானேன துக்கநாசः. அத்ய தினாங்கः ஏப்ரல் மாசே 22 தினः. பிருஹதாரண்யக உபனிஷதில் 4:4-12 இவ்விடத்தில் இடம்பெறுகின்ற இந்த மந்திரத்தை கொண்டு இன்றைய தலைப்பு ஞானத்தினால் மாத்திரமேதான் துக்கம் என்பது நாசனமாகும். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுரேத். யஹ மானவः பிரத்யகாத்மானம் ஆத்மத்வேன ஜானாதி சஹ கிம் பலம் இச்சன் கஸ்ய காமாய பிராப்தியர்த்தம் இதம் ஷரீரம் அனுசஞ்சரேத். எவன் ஒருவன் தான் என்ற சொல் ஆத்மா என்று நன்கு புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு காமம் என்பது அறவே இல்லாமல் போய்விட்டு அவனுக்கு வேண்டியது என்பது இல்லாமல் அவன் முக்தனாக இருப்பான். அயம் ஹி சுப்ரசித்தோ ஜனப்பிரியஸ்ச மந்திரஹ. ஆத்மதத்வே சம்யக் விஜ்ஞாதே சதி தஸ்ய தீரஸ்ய துக்கமேவ ந வித்யதே. இது ரொம்ப பிரசித்தமான மந்திரம். ஆத்ம தத்துவம் யார் நன்கு அறிகிறார்களோ அவர்களுக்கு தீரர் என்று சாஸ்திரம் பெயரிடுவது நம்ம எல்லோரும் அறிந்ததுதான். அப்படிப்பட்ட தீரனுக்கு துக்கம் என்பதே கிடையாது. அகம் நிருபாதிகா அசம்சாரி ஆத்மா. உபாதி இல்லாத, சம்சாரம் என்பது இல்லவே இல்லாத ஆத்மாவாக நான் இருக்கிறேன். அதுதான் என்னுடைய உண்மையான அடையாளம். இது யஹா ஜானாதி சயேவ தீரஹா. இப்படி யார் அறிகிறானோ அவனை சாஸ்திரம் தீரஹா என்று சொல்கிறது, தீரன் என்று. அஸ்ய ஞானஸ்ய பிரம்மாத்ம வித்யா இத்யபி நாம பவதி. அகம் நித்ய சுத்த நித்ய புத்த நித்ய முக்த ஆத்மா அஸ்மி இது ஞானமேவ ஆத்ம தர்சனம் நாம. இந்த ஞானத்திற்கு பிரம்மாத்ம வித்யா என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. நான் நித்தியமாக சுத்தமாக இருக்கிறேன், நான் நித்தியமாக புத்தனாக இருக்கிறேன், நான் நித்தியமாக முக்தனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆத்மாதான் நான் என்று யார் அறிகிறார்களோ அவன் ஆத்ம தரிசனம் செய்தவன் ஆகிறான். இதமேவச்ச சத்திய தரிசனம் சம்யக் தரிசனம் சேத் கத்தியதே. இதுதான் சத்தியத்தினுடைய தரிசனம், இதுதான் சரியான தரிசனம். ஏவம் விதா உபாதேயம் வா ஹேயம் வா ந கஞ்சிதஸ்தி. அப்படி இருக்கக்கூடியவனுக்கு அவனுக்கு சேர்த்து கொள்ள வேண்டியதோ விளக்க வேண்டியது என்ற இரண்டுமே அவனுக்கு கிடையாது. கிம்பா ஏஷ காம ஏத்த. அவனால் எப்படி ஒரு விஷயத்தை ஒரு காமமானது அவனுக்கு ஏற்பட முடியும்? சர்வம் அப்படி அகமேவ இதி ஜானதா காமாக ந சம்பவந்தி கலு. எல்லாமே நானாக அறிந்த பிறகு என்னிலிருந்து வேறாக ஒன்று இருக்கிறது, அது எனக்கு வேண்டும் என்ற காமம் எப்படி ஏற்பட முடியும்? இல்லை. ஏவம் ஸ்திதே அஸ்ய சுகதுக்கானி சம்பவந்தி வா. இவ்வாறு இருக்கக்கூடியவனுக்கு சுகம் துக்கமும் ஏற்பட முடியுமோ? முடியாது. ந கதாபி சம்பவந்தி. சர்வாத்ம தர்சன சம்பன்னஸ்ய ஆத்மஜானினஹ சம்சார துக்கஸ்ய சம்பந்தோ நாஸ்தி. எல்லாமே ஆத்மா என்று இந்த ஞானத்தினால் தரிசனம் ஏற்பட்டவர்களுக்கு, அப்படிப்பட்ட ஆத்ம ஞானிகளுக்கு சம்சார துக்கம்
என்ற விஷயத்துடன் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருப்பார்கள். அதனால் நான் ஆத்மா சர்வமாக இருக்கிறேன் என்ற தர்சனத்தை கொண்டு எப்பொழுதுமே சம்சாரம் இல்லாத, காமமும் ஏற்பட முடியாத வஸ்துவான ஆத்மாவாக நான் இருக்கிறேன் என்பதுதான் துக்கத்தை அறவே எடுப்பதற்கான ஒரே வழி. ஓம் விகத துக்காய வேதாந்த பாஸ்கராய நமஹ.